இன்னைக்கு கல்யாண வீட்டு ஸ்டைல்ல கமகமன் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்து முந்திரி, திராட்சை, பம்கின் சீட், சன்ஃபிளவர் சீட் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அப்படியே ஒரு பிளேட்ல மாத்திடலாம். அதே பேன்ல 1 கப் அளவு ரவையை ஆட் பண்ணி நல்லா வாசனை வர ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே பிளேட்ல மாத்தி நல்லா ஆற விடலாம். அதே பேன்ல 1 கப் அளவு ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து கூடவே 2 ஏலக்காய், ஃபுட் கலர் எல்லாம் சேர்த்து கொதிக்க விடலாம். நல்ல கொதி வந்ததும் அதுல வறுத்த ரவையை சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி போடாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணில நல்லா சுண்டி வந்ததும் அதுல 1 கப் அளவு ரவைக்கு 3/4 கப் அளவு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச்சா வறுத்த முந்திரி, திராட்சை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமா நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நல்ல சூப்பரான டேஸ்ட்ல கமகமன் வாசனையோட மேரேஜ் ஸ்டைல்ல ரவை கேசரி ரெடி. Thanks for watching. Bye.